பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஓசியா 1:10. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து வந்த பாதையில எல்லாம் நம்மோடு கூட யாருமே இல்லை, தனிமையாவே நம்முடைய வாழ்க்கை போயிடுச்சு. ஒரு பகுதியில் நம்ம கஷ்டத்தையும் துக்கத்தையும் அனுபவிச்சிருக்கோம். நிச்சயமா இன்னொரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு சமாதானம் உள்ளதாகவும் சந்தோஷமாகவும் கொடுப்பாருன்னு சொல்லி விசுவசித்து காத்திருக்கிற உங்களுக்கான ஆறுதலின் வார்த்தை தான். ஜீவனுள்ள தேவன், அவர் மரித்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காய் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய குழந்தைகளாகிய நமக்கு தான் ஆண்டவருடைய எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. எல்லாத்துக்கும் நம்மளால சொந்தம் பாராட்டவும் முடியும். ஒருவேளை உலகத்தின் தாய் தகப்பனும் சகோதர சகோதரிகளும் நம்மை மறந்திருக்கலாம். நம் உரிமை பாராட்ட இன்றைக்கு நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. அவருடைய பிள்ளைகள் என்று நமக்கு முத்திரை அளிச்சிருக்காரு. அவருடையதெல்லாம் நமக்கு சொந்தம். அவருடைய மீட்பு நமக்கு சொந்தம். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அவர் தான். அப்போ அதற்கும் நமக்கு அதிகாரம் இருக்கு, அதற்கும் நம்ம மேல உரிமை இருக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மட்டும் மனசுல உறுதியாய் பற்றி கொண்டு, யார் நம்மளை வெட்கப்படுத்த துக்கப்படுத்த நினைத்தாலும் எதை குறித்தும் கலங்காதீங்க, சந்தோஷமா இருப்போம். ஆமேன்.